கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும். இன்றைய வசனம் சங்கீதம் 25:4 வசனம் பார்க்கும்போது, கர்த்தாவே உடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அப்போது கர்த்தருடைய வழி என்ன நம்ம அறிந்தால் தான் நம்ம அந்த பாதையில் நம்ம நடக்க முடியும். உடைய சத்தியத்தில் நடத்தி என்னை போதித்தருளும் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை என்னை நடத்துங்கப்பா, உங்கள் வழிகள் என்ன எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நான் எனக்கு சுயமாக நான் எந்த காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இப்போ அவருடைய வழி என்னன்னு சொல்லி நமக்கு அறிவித்தால் மாத்திரம்தான் நம்ம அதை அறிந்து அப்படி செயல்பட முடியும். அப்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த நாளில் நான் எப்படி வாழணும் ஆண்டவரே, உங்களுடைய வழிகளை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும்னு சொல்லி ஒரு நாளும் ஜெபிக்கிறேன். யாருக்கு அவருடைய வழியை போதிப்பாருன்னா, அதுலேயே 9 வசனம், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ அவருடைய வழியை யாருக்கு போதிக்கிறார், யாருக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் அவருடைய வழியை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அப்போ அவருடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குதெல்லாம் அந்த சாந்த குணம்தான். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம சாந்த குணம்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். மற்றவங்களுக்கு தெரியணும், அப்பா பார்த்தவ ஐயோ பார்க்கவே அப்படி ஒரு கோவக்காட்சிப்பான், அப்படி ஒரு சண்டை போடுவான். இது கேட்கல ஆண்டவர். என்ன சொல்லணும், அவங்க சாந்த குணம்ப்பா. யார் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும். மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான், இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் அவருடைய வழியை கற்றுக் கொடுப்பாராம். அடுத்தது அதுவே 12 வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ அவர் என்ன வழியை தெரிஞ்சிருக்காரோ அந்த வழியை யாருக்கு போதிப்பார்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அவருடைய வழியை போதிப்பாராம். அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும், அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும், அவன் சந்ததியை பூமியை சுதந்திரித்து கொள்ளும். யாருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனு. ஆண்டு தெரிந்து கொண்ட வழியை போதிச்சா அப்போ நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் ஆத்மா நன்மையில் தான் தங்கும், பூமியை சுதந்திரத்துக்கொள்ளும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய வழிகளை நம்ம கற்றுக் கொடுக்க, ஒன்று சாந்த குணம் இருக்கணும், தேவனை எதிர்பார்க்காது. 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மக்கிட்ட இருக்கணும் எதிர்பார்க்குறார். அதனால் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம், ஆண்டவர் நமக்கு பயப்படக்கூடிய பயத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்க. என்னையும் மீறி கோவம் வருது ஏசப்பா, என்னையும் மீறி தவறு பண்ணிடுறேன், ஏன்னா மன்னிங்க, அந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா. நிதானத்தை கொடுங்க. எந்த காலம் உடனே முடிவெடுக்கக்கூடாது, எது வேணாலும் நிதானமாக எடுக்கணும். அந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. அப்படியே நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த சுபாவங்களை கற்றுக் கொடுத்து அவருடைய வழிகள் நமக்கு தெரிவித்து நம்ம போதை தருவார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியனை கொடுத்து சாந்த குணத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் இந்த வழிகளை தெரியப்படுத்தி வழிநடத்த முடியும் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்யப்பதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.